ஹாய் மக்களே, நான் தான் உங்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம பண்ணுற சேவையை பார்த்து ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஆனால் நீங்கள் பண்ணுற வீடியோலாம் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட சேவையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இதை மாதிரி சேவை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதை பற்றி நான் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடுவோமா? அதை பற்றி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும்ல. என்னோட ஜேர்னி எப்படி இந்த பயணம் வந்து தொண்டு பயணம்ன்ற சேவைன்றது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற வச்சும் நல்லா போயிட்டு இருந்தது. ஃபேமிலி கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டத்தை உணர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ காலேஜில் ஃபீஸ் கட்டாமல் நான் வெளியே நிற்கிறேன்னா அந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த கஷ்டத்தை உணர்வேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை மறந்துடுவேன். ஸோ அப்படியே போயிட்டு இருந்த ஒரு சூழலில் வேலைக்கு போயிட்டு அந்த கொரோனா டைம் கரெக்டாக அப்போது வேலை இல்லாத சூழலில் வந்து ஒரு சாமியாரை பார்த்தேன் சதவகிரியில். அவர்கிட்ட வேலை கேட்டேன். அப்போ கேட்டப்போ என்கிட்ட வேலை இருக்குது, டிரைவிங் ஃபீல்டு இருந்தால் வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூட சேர்ந்து அந்த ஏஜ் வந்து 20 தான் இருக்கும். ஒரு காவி வேஷ்டி, காவி துண்டு அதெல்லாம் கட்டிட்டு செப்பல் போடாமல் ஒவ்வொரு கடையாக ஏறி அவங்கள்ட்ட பணம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து நாங்கள் இல்லாத ஆதரவுற்ற ஹோமுக்கு நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து மெடிசன்லேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கோம். அவங்க கூட ஸ்டார்ட் ஆன இந்த பயணம் தான். அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 6 to 7 months அவங்க கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ரிலேஷன் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ என்ன இப்பயே சாமியாராட சுற்றுறான், காவி வேஷ்டி காவி துண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 6 to 7 monthsலேயே என் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறவங்க நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பாட்டிமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வயசாகிருக்கு, அவங்க வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதை போய் நாங்கள் அவங்கள தூக்கி தான் நாங்கள் டிஷர்ட்டே போட்டோம். கூட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணும்போது நிறைய ஓல்டேஜ் ஹோம், ஆதரவற்ற இல்லம் நிறைய இடத்துல நம்ம போய் பார்த்தோம். அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கூட உட்காந்து நம்ம பேசும்போது அவங்களோட சூழலை சொன்னாங்க. அவங்களும் நம்மள மாதிரி நம்ம ஏஜை கடந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஒரு பெற்ற பிள்ளைங்களை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழலில் கொண்டு வந்து அங்கே விட்டுறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடைசியில் அந்த ஹோம்லேருந்து பண்ணுறவங்களும் நல்லது தான் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அவங்க உடம்பு முடியலன்னா அவ்வளோதான், அந்த ஒரு சூழலில் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த 6 to 7 monthsலேயே எனக்கு தோணிடுச்சு, நம்ம லைஃப்பும் இதே சூழலுக்கு தான் வரப்போகுது. நம்மளோட ஏஜ் வரும்போது நமக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சூழல் நடக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் சொந்தக்காரங்க ரிலேஷன் எல்லாமே சாமியாராக போயிடணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லும்போது நிறைய பேர் என்னை நெகட்டிவாக பேச ஆரம்பித்தோன்னா நான் அவரை விட்டு விலகிட்டேன். அவரை விட்டு விலகி நான் பாட்டு இன்னொரு கம்பெனிக்கு, அதாவது ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டே இருந்தேன். வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஆதரவற்ற இல்லம், இன்னொரு இல்லத்துக்கு போனேன். அந்த ஹோமை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை. பட் ஆனால் அவங்க கூட 2 years மேலே வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். அவங்க கூட கண்டினியூ பண்ணும்போது நிறைய தாத்தா பாட்டிக்கு அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள், அந்த ஒரு ஹாப்பினஸ்னால் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்துச்சு. அவங்க கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்படிலாம் கண்டினியூ ஆனது தான் என் லைஃப். அப்படிலாம் தோணிட்டு அந்த 2 yearsக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் சேவை பண்ணக்கூடாது. அதாவது எனக்குள்ள ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, பணம் அதிகமாக வச்சுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ தான் நம்ம சேவையை பண்ண முடியும் அப்படின்னு நிறையா நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது நான் லைஃப்பில் எப்போவுமே நான் பணத்தை சம்பாதிக்கணும்னா இப்போதைக்கு முடியாது. ஸோ ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கிக்கிட்டு போகிறது தான் நம்மளோட மிடில் கிளாஸோட லைஃப். அப்போ நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிற அந்த அச்சீவ்மெண்ட் என்னை விட்டு போயிடும். ஸோ நம்ம என்ன கடனை வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணுற சேவையை நல்லா பண்ணுன்றதுக்காக நான் அடுத்த ஸ்டெப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணி 180 days சேலஞ்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நான் அந்த சாமியார் கூட சேர்ந்து, அந்த ஐயா அடிகளாரோட சேர்ந்து பயணித்ததும், அந்த ஒரு ஹோமில் சேர்ந்து பயணித்ததும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதோட ஜேர்னி இப்படியே ஸ்டாப் ஆகாது. நம்ம இதுக்கு மேலே நிறைய பிளான் வச்சுருக்கோம். பட் ஆனால் இன்னும் நம்ம ஸ்டெப் 1 தான் தொட்டிருக்கோம். இதுக்கு மேலே 2வது படி ஏறிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகுவோம். ஸோ நம்மளோட நோக்கம் வந்து முதியோர்கள் மட்டும் இல்லை, ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுற அனைத்து, ஒரு படிக்கிறதுக்கு குழந்தை கஷ்டப்படுதா அதுக்கு நம்ம பண்ணணும். பட் என்கிட்ட இருந்து தான் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நானே என்ன சூழல், நானும் மிடில் கிளாஸில் இருக்க பையன்தான். உங்களோட கை, அதான் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரு கை சேர்ந்தால் அது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒருத்தரோட உலகத்தை மாற்ற போகிறோம். அப்படி தான் நம்மளால் சேர்ந்து ஒரு உலகத்தை மாற்றுறது கஷ்டம். பட் ஆனால் ஒருவரோட உலகத்தை கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும். அதை நோக்கி தான் நம்மளோட பயணம். இந்த பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டோரி இதுதான். இதுக்கு மேலே இது நிறைய இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.